அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி. எத்தனை பேர் இங்க குழந்தைங்க இருக்கீங்க? யார் யாரெல்லாம் இல்ல குழந்தைகள்? யார் யாரெல்லாம் குழந்தைகள்? அவ்வளவுதானா? அப்பனா கடவுளுடைய வெளிப்பாடு இவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா? குழந்தைகளுக்கு தான் கடவுளுடைய வெளிப்பாடு என்று இன்று நற்செய்தியில நாம வாசிக்கிறோம். இப்ப யோசிச்சு சொல்லுங்க, எத்தனை பேர் குழந்தைகள் இருக்கீங்க? இப்போ கொஞ்சம் பேர் குழந்தையா ப்ரொமோட் ஆயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அப்படி இருக்கிறாங்க. அவங்கள குழந்தையா இந்த பிரசங்கம் முடியறதுக்குள்ள குழந்தையா ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். குழந்தையானா தூங்கிட போய் அந்த குழந்தையா இல்ல, குழந்தையா மனம் கொண்டு மாறுவது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு குழந்தைகளுக்கு என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு முன்னர் அவருடைய வெளிப்பாடு என்றால் என்ன? அதாவது அவர் மறைநூல் அறிஞர்கள், பெரிய பெரிய ஞானிகள், இவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு என்பது என்ன என்று நாம் பார்க்கும்போது முதல் வாசகத்துல பார்க்கிறோம். மகிழ்ச்சி, ஆர்ப்பரிப்பு, களிப்பு, ஆண்டவரை போற்றுவது, புகழ்வது, இது எல்லாமே இறை இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடாக நாம் பார்க்கிறோம். நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்றால், நம்முடைய முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கிறது என்றால், நம்முடைய முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது, கலை இருக்கிறது, நம்மை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு பெரிதாக உணர்கின்றார்கள், சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் அது இறை இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு. அது யாருக்கு கிடைக்குதுன்னா குழந்தைகளுக்கு கிடைக்குது என்று சொல்றாங்க. அப்போ நம்ம எல்லாருமே குழந்தைகளா இல்லையா? நம்மள பார்த்தா எல்லாரும் ஒரு கிரேஸ் இருக்கா, அருள் இருக்கா? நம்ம மூஞ்சில இருக்கா இல்லையா? ஏதோ கொஞ்சம் இருக்கா? அதாவது நாம் மற்றவர்களிடம் எதை வெளிப்படுத்துகின்றோம் அது கிறிஸ்துவின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டு தான் குழந்தைகளை இயேசுங்க முன்னே வைக்கிறார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது எல்லோருமே பெரிய பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, பதவி, பொருள், பணம் இவற்றை நாடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அது குழந்தைக்குரிய மனநிலை அல்ல. அது நார்மலா எல்லோருமே மனித இயல்பாக செல்கிறது. ஆனால் அதையெல்லாம் விடுத்து நான் எப்பொழுது அதையெல்லாம் விடுத்து குழந்தைக்குரிய மனநிலையை கொள்கின்றேனோ அப்பொழுது உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான ஆர்ப்பரிப்பு, உண்மையான களி கூறுதல், சீயோனின் மகளே ஆர்ப்பரி, எருசலேமே களிகூறு என்று நாம் நற்செய்தி வாசிக்கிறோம். அது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடாக இருக்கின்றது. எனவே அதே வெளிப்பாட்டை நாம் பெறும் பொழுது நானும் குழந்தையின் மனநிலையை கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது உண்மையான ஒரு கிறிஸ்துவின் வெளிப்பாடாக இருக்கும். அதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா யாரா இருக்கும்? தன் குழந்தைக்கான மிக சிறந்த எடுத்துக்காட்டு யாரா இருப்பாங்க? இன்னைக்கு நம்ம இந்த நற்செய்தி வாசகம் எல்லாத்தையும் பார்த்தோம்னா நம்முடைய கடவுள் வராரு. நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்து வேற. எப்படி வரையறுக்கிறோம் கடவுளை? தந்தை, மகன் மற்றும் தூய ஆவி. எனவே குழந்தைக்குரிய செயல்பாடு, குழந்தைக்கு இறைவன் வெளிப்படுத்துகிறார், குழந்தை அதை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறார். மிக சிறந்த எடுத்துக்காட்டியானா தந்தையும் மகனும். நற்செய்தியில மிகவும் அருமையாக இருக்கிறது. தந்தை மகனை அறிவார், மகனும் தந்தையை அறிவார். தந்தை யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கே மகனும் வெளிப்படுத்துவார் என்று நாம் காண்கின்றோம். அப்படியானால் அந்த உறவு முறைதான் உண்மையான குழந்தைக்கும் தந்தைக்கும் இருக்கின்ற உறவு முறை, எனக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற உறவு முறை. எனக்கும் கடவுளுக்கும் ஒரு நான் குழந்தை, அவர் என்னுடைய தந்தை, என்னுடைய அப்பா என்று நாம் நினைக்கும் பொழுது நான் அந்த மனநிலையை கொண்டிருப்பேன். இப்படிப்பட்ட வெளிப்பாடுக்கு தடையா இருப்பது என்னன்னா நம்முடைய பாவங்கள், ஊன் இயல்புகள். அங்கதான் யாரு வரா? தந்தை மகன் நற்செய்தியில வராரு. தூய ஆவி எதுல வராரு? இன்னைக்கு 2வது வாசகம், தூய ஆவியாரின் துணை கொண்டிருந்தால் நீங்கள் ஊன் இயல்புகளை விட்டு விடுவீர்கள். எனவே நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் பொழுது, என்னுள் கிறிஸ்து இருக்கும் பொழுது, நான் கிறிஸ்துவாக மாறும் பொழுது நான் தூய ஆவியாரின் துணை கொண்டு என்னுடைய ஊன் இயல்புகளை விட்டு விடுவேன். எப்பேற்பட்ட மனநிலை என்று நாம் பார்க்கும் பொழுது சாலமோன் அரசர், கடவுள் அவருக்கு தோன்றுகிறார். அவர் கடவுளுக்கு தோன்றி, இப்ப உங்களுக்கு கடவுள் தோன்றாரு, ஏதாவது வரம் கேட்டார்னா நாம என்ன கேட்போம்? நீங்க இல்ல நானுமே என்னையே என்கிட்டே வந்தாலும் நான் பயங்கரமான ஒரு லிஸ்டே போட்டுருவேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எல்லாருமே அப்படித்தான். இது மனித இயல்பு. கடவுள் நமக்கு தோன்றி ஏதாவது கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய விருப்பம் என்ன என்று நாம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக நாம் வனம், சொந்த வீடு, ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, பெரிய பங்களா,
நிறைய பணம், பதவி, இது போன்று பலவற்றை நாம் ஆசைப்படுவோம், அவரிடம் கேட்போம். ஆனால் சாலமோன் அரசர் என்ன கேட்டாரு? ஞானத்தை கேட்கின்றார். அவருக்கு என்ன கிடைச்சது? ஞானத்தோடு இணைந்து கடவுள் அனைத்தையுமே கொடுக்கின்றார். அதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம், அதுதான் கடவுளுடைய வெளிப்பாடு. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரி, நாம் அந்த மனநிலையை கொண்டிருக்கும் போது, குழந்தை எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சீட்டுக்கு, பெரிய பெரிய பணத்துக்கு எல்லாம் பெருசா ஆசைப்படாது. குழந்தையின் மனநிலை அதான். அதுக்கு கருப்பு வெள்ளை இவங்க கிட்ட தான் நான் போவேன். யார் தூக்குனாலும் குழந்தை வரும், யார் தூக்குனாலும் குழந்தை வரும். இவங்க கிட்ட நான் போக மாட்டேன், எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, அது குழந்தையின் வெளிப்பாடு. எனவே அதே மனநிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். அப்பொழுது இறை இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். அந்த வெளிப்பாடை நாம் மற்றவர்களுக்கும் பிரதிபலிப்போம். இதுதான் முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் பார்க்கும் பொழுது, இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற சுமைகள்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுடைய சுமைகள் என்ன பெரிய சுமையா இருக்கும் நம்மளுக்கு வாழ்க்கையில? மாஸ் முடிஞ்சோன்னா போய் சமைக்கணும், மிகப்பெரிய சுமை. டெய்லி என்ன சமைக்கிறதுன்னு தெரியல, அது ஒரு சுமை. இந்த பக்கம் இந்த உலகத்துல உயிர் வாழ்றதே ஒரு பெரிய சுமை தான் அப்படின்னு சொல்றீங்களா? அன்பார்ந்தவர்களே, இதே கேள்வியை நான் இன்னைக்கு காலையில மறைக்கல்வி பிள்ளைகள் கிட்ட கேட்டேன். நீங்களாம் எதை சுமையா பாக்குறீங்க என்று கேட்டேன். என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன சொன்னாங்க? லைக் மதர் அண்ட் ஃபாதர், லைக் சன் அண்ட் டாட்டர். அந்த மாதிரி அவங்களோட முதல் சுமை எதுன்னு பாத்தீங்கன்னா, முதல் சுமை அவங்களோட ஸ்கூல் பேகம், ரெண்டாவது அவங்களுக்கு டெய்லி வைக்கிற எக்ஸாம், மூணாவது டியூஷன். உண்மையாவே இதுதான் சுத்தி 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 எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம். எக்ஸாம், டியூஷன், சுமை, இததான் சொன்னாங்க. எனவே நமக்குள்ளே இது போன்ற பல சுமைகள், அவர்களுடைய வயதிற்கு அந்த சுமைகள் அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு நான் அதற்கேற்ற போல அவர்களை விடை கொடுத்தேன். நம்முடைய ஏற்றாற் போல இன்றைய சமூக சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட சுமைகளை நாம் சுமக்கின்றோம். அதற்கு தான் கடவுள் என்று சொல்கிறார். உங்கள் சுமைகளை எல்லாம் கொண்டு என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகின்றார். நம்முடைய சுமைகள் எதுவாக வேணா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சுமை இருக்கும். ஆனா கண்டிப்பாக சுமை இல்லாமல் யாருமே இல்லை. அகுஸ்தினார் அதான் சொல்வார், கடவுள் உங்களிடமிருந்து சுமையை முழுமையாக எடுத்து விட மாட்டார். யார்கிட்ட இருந்தும் சுமையை முழுசா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அன்றாட வாழ்க்கையில் நம்மோடு ஒட்டி பிணைந்த ஒன்று. ஆனால் அந்த சுமையை நீங்கள் தாங்கக்கூடியவை இல்லை, அந்த சுமையை மற்றவர்களுக்கு குடைக்கக்கூடிய அன்பின் மூலம் உங்களுக்கு அதை மாற்றுவார் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துக்கு அன்பு இருக்கிறனாலதான் உங்க சுமையை எடுத்துட்டு என்கிட்ட வாங்கன்றார். நாமும் அதே போல நம்முடைய சுமையை எடுத்துக்கொண்டு இயேசுவிடம் செல்ல வேண்டும். என்ன சுமையா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு மன அழுத்தமாக இருக்கலாம், அல்லது கடன், பொருளாதார ரீதியாக நீங்கள் சுமை சுமக்கலாம், அல்லது குடும்பத்தில் ஒரு சில கஷ்டங்கள் இருக்கலாம், உங்களுக்கிடையே சண்டை சச்சரவு, இது எல்லாமே மனிதருடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கின்ற சுமைகள். இந்த சுமையிலிருந்து நாம் எப்படி மீண்டு வருவது? எல்லாருக்குமே சுமை இருந்தது. எலியா இறைவாக்கினர் 1 அரசர்கள் 19ஆம் அதிகாரத்துல மிகப்பெரிய வெற்றி அடைகிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு போர்ல ஜெயிக்கிறாரு, பயங்கரமான வெற்றி. அப்படியே வெற்றி கொண்டு வருகிறார். ஆனால் வெற்றி கொண்டு வந்தது பிறகு அவருக்கு உயிரின் மீது பயம் வருகிறது. அப்பொழுது இயேசு கிட்ட என்ன வேண்டார் தெரியுமா? என்ன வேண்டாரு? கடவுளே, என்னால வாழ முடியல, என் உயிரை எடுத்து விடும் என்று வேண்டுகிறார். எவ்வளவு பெரிய வெற்றிக்கு பிறகு இப்படி ஒரு மனுஷன் வேண்டானா, அப்ப அந்த சுமை அவரை எவ்வளவு அழுத்தி இருக்கும் என்று நாம் பார்க்க வேண்டும். இன்று அதே போன்று இந்த சுமைகள் நம்மை அழுத்துகின்றது. சுமைகள் நம்மை அழுத்தும் போதெல்லாம் நாம எங்க தீர்வை பார்க்கிறோம்? எப்படி நம்ம சுமைகள்லாம் தீர்வை பார்க்கிறோம்? இப்பெல்லாம் நிறைய வந்துருச்சு. டக்குன்னு எடுத்தாலே ஆஸ்ட்ரோனட். நம்ம ஆன்லைன்ல ஏஏ நம்மளுக்கு ஜோசியம் சொல்லிடும். நம்ம டீடைல் பேர் சொன்னா போதும், அதுவே நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லிடும். நீங்க இது, நீங்க அது, இங்க பிறந்தீங்க, உங்களுக்கு இதுதான் அதுதான், அப்படியே பக்காவா சொல்லிடும். இது போன்று நாம் சமூக வலைத்தளத்தில் நம்முடைய சுமைக்கு மாற்றை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய சுமைக்கு மாற்று, நம்முடைய நேரத்துக்கு மாற்று, நம்முடைய டயர்டு மாற்று, நம்முடைய சோர்வுக்கு மாற்று எதுனா, இன்று நான் சோர்வா இருக்க கொஞ்ச நேரம் போன் பாத்துக்கிறேன், நான் எக்ஸாம் படிச்சு முடிச்சோன்னா கொஞ்ச நேரம் போன் பாத்துக்கிறேன், நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி 1/2 hour போன் பாத்துக்கிறேன் என்று நாம் நம்முடைய பெற்றோர்கிட்ட கண்டிப்பா கேட்போம். கொஞ்ச நேரம்ன்றதுதான் பெரிய நேரமாக மாறிவிடும். அரை மணி நேரம் போன் பாக்குறேன்வா, ஸ்கூலுக்கே போகாம போன் பார்க்கலாமா என்ற மனநிலைக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். நாமும் அப்படிதான். சின்ன பசங்க மட்டும் இல்ல, 6 வயதிலிருந்து 60 வயது வரை இன்று என்ன பண்றாங்க? பவளமல்லிக்கு ரீல்ஸ் பண்றாங்க. கரெக்டா?
6 வயதிலிருந்து 60 வரை இன்று நாம் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்றோம், ரீல்ஸ் பார்க்கிறோம். எனவே நம்முடைய சோர்வை இப்படி மாற்றுப்படுகின்றோம். ஆனால் இறைவன் இயேசு கிறிஸ்து சொல்வதென்னா, உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டும் என்றால் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று கூறுகிறார். எலியா இறைவாக்கினரை ஆண்டவர் தான் திடப்படுத்துகிறார், வேறு யாரும் திடப்படுத்தவில்லை. 40 நாள் அவர் பசியும் பட்டினியாரும் எழுந்து அவரை வலுப்படுத்துகின்றார், உணவை கொடுக்கின்றார், உயிர் பயம் அவரை விட்டு அகர்கின்றது. நீங்கள் எப்பொழுதெல்லாம் சோர்வாய் இருக்கிறீர்களோ, எது உங்களை அழுத்துகின்றதோ, எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் உங்களை தடுக்கின்றதோ, அதை நீங்கள் யாரிடம் கொண்டு வர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வர வேண்டும். அப்படி நீங்கள் கொண்டு வரும் பொழுது நீங்களும் குழந்தையாக மாறுகிறீர்கள். குழந்தைக்கான வெளிப்பாட்டை இயேசு கிறிஸ்து உணர்வார். ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்கிட்டலாம் இயேசு வெளிப்படுத்தவில்லை. அதான் நம்ம ரொம்ப தெளிவா பாக்குறோம். அறிஞர்கள், ரொம்ப படிச்சவங்க, அவங்க எல்லாம் இல்ல, ரொம்ப சாதாரண மனிதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு இருக்கின்றது. நான் எந்த அளவுக்கு இதை நான் பார்க்கின்றேன். நமக்கு இன்றைய காலகட்டத்துல இந்த சுமையை எப்படி நாம் கண்டிப்பா சேனலைஸ் பண்ண முடியும்? ஒரு விதவை பெண்மணி அவங்க கணவனை 2 நாட்களுக்கு முன்பாக இழக்கிறார்கள். அவங்க இழந்த வேக சோகத்துல பயங்கரமா அழுவுறாங்க. என்னுடைய கணவரை இழந்துட்டேன், ரொம்ப சத்தம் போட்டு அழுவுறாங்க. அவங்களால ஒண்ணும் முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் அந்த சைட்ல இருந்து வராரு. வந்துட்டு அவருக்கு கண்ணு தெரியல, அவர் ஒரு பக்கம், அவரு கண்ணு தெரியலன்ற அவருடைய சோகம், இந்த அம்மாக்கு கணவனை இழந்தது இவங்களுடைய சோகம். அப்படியே வராரு, இந்த அம்மா கிட்ட வராங்க. அம்மா, என்னை அந்த தெருவுக்கு கூட்டு போய் விடுங்க, எனக்கு வழி தெரியல என்று அந்த கண்ணு தெரியாத சொல்றாரு. இவங்க 2 பேரும் கைகளை பிடிச்சிட்டு அப்படியே போறாங்க. கொஞ்ச தூரம் போறாங்க. அந்த தெருவுக்கு போற வழியில ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத பையன் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கையில ஒரு விஷ பாட்டில் வைத்து கொண்டு சாவறதுக்காக நிக்கிறான். அது அவனுடைய சுமை. வேலை கிடைக்கல, என்னன்னு கேக்குறாங்க. இவர் கண்ணு தெரியாத போய் அந்த அம்மா மூலியமா கேக்குறாங்க, என்னப்பா ஆச்சு, ஏன் இந்த மாதிரி விஷ பாட்டில கையில வச்சுட்டு நிக்கிற என்று கேட்கும் பொழுது, எவ்வளவோ கம்பெனி நான் ஏறி இறங்கிட்டேன், எத்தனையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, என்னால வாழவே பிடிக்கல, நான் சாக போறேன் என்று சொல்கின்றார். அப்புறமா இவங்க அவருக்கு தேர்தல் சொல்றாங்க, இல்ல கண்டிப்பாக மாறும், உனக்கு கண்டிப்பா ஒரு வேலை கிடைக்கும் என்று இந்த அம்மா, யாரு, அந்த கணவனை இழந்த அம்மா, அவருக்கு நன்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவர் 3 பேரும் ஒன்றாக இணைந்து அப்படியே பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அப்படியே இந்த உருவக கதையானது முடிவு பெறுகிறது. இதுக்கு கன்க்ளூஷன்லாம் இல்லை, இந்த கதை அப்படியே முடிவு பெறுகிறது. விதவை பெண்மணி, அவங்களோட சுமை. அடுத்ததாக இந்த பெரியவர் கண்ணு தெரியல, அவருக்கு ஒரு சுமை. அடுத்ததாக இந்த பையன் வேலை வாய்ப்பில்ல, அவனுக்கு ஒரு சுமை. இப்படியே 3 பேரும் கைகளை கோர்த்து அப்படியே போறாங்க. அந்த கதையை அந்த ஆசிரியர் அப்படியே முடிக்கின்றார். என்ன தெரியுது? நாம் நம்முடைய சுமையை மற்றவர்களிடம் பகிரும் பொழுது, மற்றவருடைய சுமையை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, என்னுடைய சுமையும் குறைகிறது, அவர்களுடைய சுமையும் குறைகிறது. நமக்கு கஷ்டம் வரும் பொழுது நான் ஒருத்தரை தேடுவோம். அதே போல மற்றவர்களுக்கு கஷ்டம் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு என்னன்னா, நான் சென்று அவருடைய கஷ்டத்தில், துன்பத்தில் பங்கு பெற வேண்டும். அவருடைய சுமையை நாம் சுமக்க தயாராக இருக்க வேண்டும். அப்படி சுமக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சுமையை லேசாக மாற்றுவார். எனவே இது போன்ற வரங்களை நாம் இன்று வேண்டுவோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குழந்தை மனநிலை கொண்டிருக்க வேண்டும். நெக்ஸ்ட் டைம் நீங்க எத்தனை பேர் குழந்தைங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் கை தூக்குவீங்களா? பிரசங்கம் முடிஞ்சிச்சு. எத்தனை பேர் குழந்தைங்க இருக்கீங்க? இப்பதான் 99% கை தூக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அவங்களும் ஆயிடுவாங்க குழந்தை என்று. குழந்தையாக மாறும் பொழுது கிறிஸ்துவின் வெளிப்பாடை நாம் உணர்கின்றோம். கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை நான் பெறும் பொழுது நானும் மற்றவருடைய சுமையை இயேசு கிறிஸ்துவை போல ஏற்றுக்கொள்வேன். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய சுமை கண்டிப்பாக இறைவன் மிகவும் லேசாக மாற்றுவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆமென்.